உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எதிர்படுறார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மளை ஆஸ்வதிக்கும்படியாக, நாம் வாழ்ந்து செலுத்திருக்கும்படியாக, இவங்களுக்குள்ளாக இந்த 3 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டாங்க. சீஷர்கள் மிகுந்த பயத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னாரு, நான் சொன்னபடி என்ன செய்வேன், 3ஆம் நாள்ல உயிரோடு. இந்த வசனம்லாம் மறக்கப்பட்டு விட்டது. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள் பிரச்சனை வழியா போகும்போது அது எந்த வசனமா நமக்கு என்ன செய்யாது, ஞாபகத்துக்கு வராது. பிரைஸ் காட். இப்போ இப்படி இவங்க பார்த்தீங்களா, உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்து போன அந்த கல்லறையில போய் தேடுறாங்க. அவர் இங்கே இல்லை. தேவதூதனுடைய நற்செய்தி கேட்கிறாங்க. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிர்பட்டு அவங்களை பார்த்து சொல்றாரு, வாழ்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பம் என்னன்னா, நீ வாழ்ந்திருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பயம் என்ற ஒரு வனாந்தரம், பயம் என்ற ஒரு வெறுமையை பயப்படாதிருங்கள் என்று சொல்லி செழிப்பை கொடுத்து அவர்களை அந்த பயத்திலிருந்து நீக்கி விடுகிறார். இந்த சுவிசேஷம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வாசித்த நேரம் இல்லை. பாருங்க, வேகமாக 10 மணிக்கு சரியா நம்ம முடிக்க போறோம். பிரைஸ் காட். பாருங்க, இவங்களுக்குள்ளாக துக்கம் நிறைந்தது. ஆண்டவர் சொல்றாரு எம்மாவூர் சீஷர்களோடு, ஏன்பா துக்கம் முகமா இருக்கிறீங்க? கடைசி அவர் தன்னை வெளிப்படுத்தின போது அவங்களுடைய இருதயம் என்ன செஞ்சிச்சு, கொழுந்து விட்டு எரியாது. இன்னைக்கு நமக்கு சில நேரம் நீங்க சர்ச்சில் உட்கார்ந்துருப்பீங்க, வசனமே புரியாது. வசனமே புரியாது. ஏதோ பாஸ்டர் பேசினாரு, ஏதோ உங்களுக்கு என்ன திருப்தி வரும்னா சில நேரங்களை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோமாப்பா. அல்லேலூயா. பிரைஸ் காட். எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள், நாங்கள் விசுவாசம் இருக்கும்போது சில வாலிபர் பசங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த வாரத்தில் டிக்கெட்டே கிடைக்கல. ஏன்டா டிக்கெட், சினிமா டிக்கெட் கிடைக்கல? இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலடா, அதனால தான் டிக்கெட் ரிலீஸ் செய்யல, கிடைக்கல. அப்போ எந்த நோக்கம் தெரியல. இப்படிதான் சீசர்களுக்கு எவ்வளவோ தடவை 3 ஆண்டு வார்த்தையாக இயேசு அவங்க டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க இருதயம் எல்லாம் கடினப்பட்டுருச்சு. மந்த இருதயம் என்று இந்த சுவிசேஷம் நம்ம எல்லாம் எடுத்து நேரம் இல்லை, அதனால மந்த இருதயம் ஆண்டவரை கடித்து கொண்டார். அவிசுவாசம், நிர்விசாரம் அவங்களுக்குள்ளாங்க, வெறுமை. பாருங்க, நம்ம ஆராதனைக்கு போகணுமே, ஐயோ டைம் ஆயிடுச்சே அப்படின்னு பார்க்கறது ஒரு உஷாரான இருதயம். அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரை போய் ஆராதிக்க முதல் பாட்டுக்கு போகணுமே. ஒரு சகோதரியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் ஆரம்பிச்சோம் பண்ணுவதற்கு முன்பாகவே சர்ச்சில் உட்காந்துரும், அப்படி தீர்மானம் எடுத்தாங்க. பிரைஸ் காட். இது நல்ல தீர்மானம் இது. ஆனால் இவங்க பாருங்க, இவங்களுக்குள்ளாக நிர்விசாரம், நடுக்கம், பயம், திகில், சந்தேகங்கள். 2 பேர் 3 பேர் வந்து சொல்றாங்க, இவங்க நம்பவே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்தார், எங்களுக்கு எதிர்பட்டார், நாங்க பார்த்தோம் அப்படி எம்மாவூர் சீசனுக்கு போய் சொல்றாங்க, நம்பல. இந்த ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு வனாந்தரம்? ஏன் இவர்களால் வசனத்தை புரிந்து கொள்ள முடியல? கூடியே ஏசப்பா இருந்தும் கூட அவங்களால வசனத்தை புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் இருக்கலாம். ஆனால் ஈஸ்டர் நன்னாளில் ஒரு நச்சரி சொல்றேன், உங்களை செழிப்பாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆவிக்கு ஒரு செழிப்பை உண்டாக்க போகிறார். பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ காலேஜ் ஜெபிக்கலையே, ஆண்டோட நான் பேசலையே, அப்படி ஒரு உணர்வு, நல்ல உணர்வு. வேதத்தை நீங்க வாசிக்கலையே, வேத வசனம் மூலமா என் கூட ஆண்டவர் என்ன செய்யல, பேசல. சில பேருக்கு எந்த உணர்வுமே இருக்காது. அல்லேலூயா. இவர்கள் இயேசுவோடு தான் இருந்தார்கள், இயேசுவோடு படுத்தாங்க, இயேசுவோடு இருந்தார்கள், எல்லாமே பார்த்தாங்க, எல்லா காரியம் இருந்தாலும் வேத வசனம் சொல்லுது, மந்த இருதயம் உள்ளவர்கள். இந்த ஈஸ்டர் நாளில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு செழிப்பை, ஒரு அனலை ஆண்டவர் உருவாக்க போறார். அல்லேலூயா. அந்த செழிப்புக்கும் அனலுக்கும் காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார். சரி, இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது 40 நாள் அளவு அவங்களுக்கு என்ன செஞ்சாராம், தரிசனம் கொடுத்தாரு. அப்படி கொடுத்தும் இவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. எப்படி ஆட்கள் பாருங்க, இவ்வளவு பெரிய ஆட்களை ஆண்டவர் எப்படி நேசித்திருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் உங்களை நேசிக்கூடிய இருதயத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, லேட்டா வராங்க, நீ சொல்லிதான் பார்க்கிறேன், விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா.
உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் பூமியை சுதந்திரிக்கிற குடிகள். யாரை குறித்தான்? உங்களுக்கு குறித்தான். அல்லேலூயா. நீங்கள் அப்படிதான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள இந்த கடைசி நாட்களில அந்த உயிர்த்தலின் வல்லமையும் பரிசுத்த ஆவியான உங்கள் வாழ்வில் இடைப்பட ஆரம்பிச்சிட்டான்னா உங்களுடைய ஆவிக்குரிய வனாந்தரம் செழிப்பாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஜெபி ஜெபி என்று சொல்றதுனால வந்து என்ன செய்ய மாட்டான்? அழகா இருப்பாங்க தம்பி ஆராதனை நடத்தும் போது குடியை விடுவிடுன்னு சொன்னா கூட கொஞ்சம் எப்ப விட கையை காலம் வந்து கட்டி போட்டிருக்கான். நம்ம சொல்றோம் வெளியே வாட 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 எந்திரிச்சு வாட கையும் கட்டி போட்டிருக்கான், சங்கிலினால காலையும் கட்டி போட்டிருக்கான். ஆனா நம்ம ஆளுகள் சொல்றாங்க வா வா ஓடு 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 எலும்பி பிரகாசி ஓடு ஓடு. ஏன் இப்படி இருக்கிற? ஏன் இப்படி இருக்க? பாவி பாவி. முதல்ல கையை காலை அவுத்துக்கிட்டு ஒரு வழியை சொல்லு. நான் என்ன எழுதுறேன்? அந்த வழியை சொல்ல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா? விடுதலை ஆக்கிட்டு ஓடுறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு முடவனை கொண்டு வந்து திருவாதக்கான கொண்டு வந்து படுத்த படுக்கையில் உட்காந்துருங்க. ஆண்டவர் நீ செஞ்ச பாவிடா, நீ எவ்வளவு பாவம் பண்ண அப்படி சொல்லல, ஒரு பாவங்கள் மகனே சொல்வார். எப்படி பாராட்டுறாரு? மகனே. அந்த அவன் ஏன் மகன் சொன்னா அவனுக்கு குற்ற உணர்வு. நான் செஞ்ச பாவம் தான். ஏன்னா இவன் சொல்லாட்டாலும் சுற்றி உள்ளவங்க நினைஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க இவன் என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா? வாலி வயசு என்ன ஆட்டம் வேணும். சரி அப்படியே சந்திக்க வேண்டியது, ஆண்டவர் சந்திப்பா அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அவனுக்குள்ள குற்ற உணர்வு. ஆண்டவர் புதிய உடன்படிக்கை மத்திய இயேசு சொல்றாரு, உன் பாவத்துக்கு தீர்வாக நான் வந்துட்டேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நீ எழுந்து என்ன செய்ய நடன்னு சொன்ன உடனே அங்க ஜீவன் பாய்ந்ததுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள எப்படி ஜீவன் பாய போகுது பாருங்க. அல்லேலூயா. 9 மணி ஆராதனைனா 8 மணிக்கு வந்து உட்கார்ந்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய அனல் வரும்போது, ஆவியானவரே உங்களுக்கு போதிக்கும் போது தாங்க அதுதாங்க ஒரு கிறிஸ்தவம். பிரைஸ் காட். ஜோம் பண்ண நம்ம பிள்ளைங்களையும் ஒரு பாரம்பரிய பிள்ளைங்களா வளர்த்துடக்கூடாது. ஜபன்னா பேசுப்பா அப்படி கற்றுக் கொடுக்கணும். நீ ஜோம் பண்ணியா ஜோம் பண்ணி அப்படி சொல்லக்கூடாது. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை பாருங்க. 40 நாள் அளவு தரிசனமாகின பிற்பாடு இவங்க பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்துல 20 வாசிக்க வேண்டாம், எல்லாமே எடுத்த நேரம் இல்லை. மீன் பிடிக்க போயிட்டாரு. யாரு? இவர் தான் தலைமை. யார்? பேதுரு தான் கேப்டன். எல்லாம் தெரியும். பார்த்து சொல்ல, நான் மீன் பிடிக்க போயிருக்கேன், நீங்க வாரீங்களா? அவன் சொல்ல, இப்போ நீயே போற, நாங்கள் என்னப்பா செய்ய முடியும்? சம்பளம் வேணும், குடும்பத்தை நடத்தணும், பொருளாதாரத்தில் நெருக்கடி வந்துருச்சு. சரி வாங்க போன. அவர் இயேசு உயிர் தந்துட்டார். ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியல. இன்னும் அவங்களுக்குள்ள என்ன வரல? ஒரு ஆவிக்குரிய செழிப்பு என்ன செய்யவில்லை, வரவில்லை. மீன் பிடிக்க போயிட்டாங்க. முழுவதும் பிரயாசப்படுறாங்க. மீனவர்கள் ஏற்கனவே படகுலாம் ஏற்கனவே வச்சிருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. நான் வாடகை விட்டுட்டு வந்திருப்பாங்க 3 ஆண்டுகள். திரும்ப போய் வாங்கிட்டாங்க. என்னப்பா வந்தீங்க? அதில் ஆண்டவர் தேடி நாங்கள் போனோம். அவர் யூதருக்கு ராஜாவாக மாற்றலாம்னு நினைச்சோம், அவர் மறிச்சிட்டாரு. அப்படி படகு எப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. மீன் பிடிக்க போயிட்டாங்க. பாருங்க, மீன் பிடிச்சு முழுதும் பிரயாசப்படுறாங்க. ஒன்றும் சோறு. திரும்ப என்ன ஆண்டவரே, நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா தான் பைட் படிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு சோறு உள்ளது? ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் வனாந்தரம் என்ற கேள்விக்கெல்லாம் இந்த ஈஸ்டர் நாளில் ஒரு ஆவிக்குரிய செழிப்பை கொடுத்து கர்த்தர் சீஷர்களை அப்போஸ்தலர்களை பிரகாசிக்க வைத்தது போல உங்களை கர்த்தர் அனலாய் மாற்ற போகிறார். எல்லாம் மாற்றப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படியே நிற்கிறார் கடற்கரையில். எப்படி இருக்கு பாருங்க சீன். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொன்னாரு, நீங்க வலது புறமா என்ன செய்யுங்கப்பா, வலைய நம்மளால தான் என்ன செஞ்சிருவோம், மரணமாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதும் என்ன செய்யலை. நீங்க நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க தூங்குறீங்க. இல்லையா? நான் ஒன்று சொன்னா நீ வேற எதை ஒன்று சொல்ற. அவர் அப்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பரிசையுடைய அப்பத்துக்கு நீங்க என்ன செய்ய எச்சரிக்கையாங்க. இவங்கெல்லாம் பேசுறாங்க, அப்பம் கொண்டு வந்து சொல்லி நம்மளை எச்சரிக்கையாரு. குழப்பமா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். சீசர்களும் இயேசு கிறிஸ்து பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் கான்வர்சேஷன். அல்லேலூயா. இவங்க புரிந்து கொள்ள முடியாத இந்த மக்களை வச்சுதான் அன்பு என்ற ஒரு செழிப்பை கொடுத்து உலகத்தை கலக்க வச்சுட்டாங்க. நான் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்களாம் ஏற்கனவே சொன்ன, நீங்கள் லீடர். அல்லேலூயா. ஒரு நாள் பிரகாசிப்பீங்க பாருங்க. நீங்களாம் பிரைஸ் காட். பாருங்க. இப்போ அப்படியே இப்போ ஆண்டவர் சொல்ல வலதுபுறமா போடும்.
எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குன்னு பேருக்கு ஞாபகம் இருக்கும். அல்லையா, ஆரம்பத்தில் இருக்கும்போதும் ஆண்டவர் அது வெறும் வலையை அணைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணாரு. ஆனால் அவனுக்கு புரியல. வலதுபுறம் போட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்ட கீழ்ப்படின உடனே வலை முழுவதும் மீன். வலதுபுறம் போடுன்னு சொன்னோட மீன்லாம் வந்துருச்சு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முடிச்சு இழுக்கிறாங்க. அன்பான சீசன் கண்டுபிடிச்சிட்டான். அவர் கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் கர்த்தர். என் வாழ்க்கையில வெறுமையை செழிப்பாய் மாற்றுகிற ஒருவர் தான் இருக்கிறார். அவர் கர்த்தர், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார். உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை, கவலையை, பயத்தை, பாவத்தை, தடுமாற்றத்தை, இருமனங்களை, குழப்பத்தை, உங்களுக்கு நிர்விசாரத்தை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தர், ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சா இல்ல, அவர் கர்த்தர். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய செழிப்பு வருமானா, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும்னா அது கர்த்தரப்பா. ஏன்னா எங்களால அல்ல. ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் இயேசுவை மறுதலிச்சு விட்டுட்டு ஓடி போயிட்டோம். எங்களை நேசிக்கிற ஒரு நபர் இருக்குமானால் அவர் கர்த்தர், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, யாரெல்லாம் உன்னை வெறுக்கலாம், உன்னை நேசிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே பேதுரு வஸ்திரம் இல்லாதவனா இருந்திருக்கான். உடனே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். கடைசி மீன் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஓ சூப்பர், அந்த சம்பவத்தை பாருங்க. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம். சீக்கிரமாக எடுக்க, ஏன்னா ரெஃபரன்ஸில் நேரம் வேகமாக முடிச்சிருக்காரு தான் நான் அப்படியே வந்திருக்கேன். 21வது அதிகாரம். பாருங்கள், 9வது வசனம் வாசிங்க. 8வது வாசிங்க. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியே படவில் இருந்து கொண்டு மீன்கள் உள்ள வலையை இழுத்துட்டு வராங்க. அடுத்த வசனம் பாருங்க, சூப்பர். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களின் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 9வது வசனம். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா. சாப்பாடு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. எப்படி இந்த மீன் வந்துச்சு, அப்பா எப்படி வந்துச்சு, கரி நெருப்பு எப்படி வந்துச்சு? இப்பொழுது சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்கு நான் அற்புதம் செய்வேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன்னோட பலத்தினால அல்ல. அப்படியே இவங்களுக்கு கூனி குறி இருப்பாங்க. இப்படி ஒரு அன்பா. ஹல்லேலூயா. ஏன்னா ராம் முழுதும் பிரயாசப்பட்டிருப்பாங்க. ரொம்ப 3 வருஷத்துக்கு மேலே அந்த மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டாங்க. மறுபடியும் செய்யும் போது ரொம்ப பசி எடுத்துருக்கும். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா இயேசு இடத்துல வந்து 5வது வருஷம் நான் தக்க கொடுத்த வாசி பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே. அல்லேலூயா. இயேசுவை உயிர்த்தெழுந்த பிற்பாடு பார்த்து திரும்பவும் இயேசுவை விட்டு போன இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே ருசிக்கிறதுக்கு ஏதாவது. இங்க பிள்ளைகள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருப்பாங்களே, பசியோடு வருவாங்களே, அதுக்காக இங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் விருந்தை. இந்த விருந்து என்பது உடன்படிக்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. விருந்து என்பது நான் உங்க கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், நீ என்னை விட்டு விலகலாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கை விடுவதும் இல்லை. ஆண்டவருடைய அன்பை எப்படி தெரியுமா, எப்படினாலும் உங்களை உருவாக்கிடுவாங்க. பிரைஸ் காட். கடைசி அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பேதுரு பார்த்து சொல்றாரு, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா. 3 தடவை ஏன் சொன்னா, 3 தடவை மறுதளிச்சான். மறுதளித்தல் என்பது ஒரு வறுமை, ஒரு வனாந்தரம். இந்த வனாந்தரத்துக்கு பின்வாங்கி போனவனை ஆண்டவர் எப்படி டீல் பண்றானா, அன்பு என்ற செழிப்பை வச்சு அவனை டீல் பண்றான். அல்லேலூயா. வியாதி என்பது ஒரு வனாந்தரம், சுகம் என்பது ஒரு செழிப்பு. இந்த சீசனுக்குள்ளாக இருந்த அந்த பின்மாற்றத்தை முறியடிக்கிறதுக்கு அன்பு என்ற செழிப்பு என்ற ஆயுதத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா.
இது ஆவிக்குரிய அந்த அன்பை, நீ என்னது அன்பா இருக்கிறாயான்னு சொல்லும்போது கடைசியா சொல்றான், நீ எல்லாவற்றையும் நீ என்ன செய்திருக்கிறான்றதே அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவர்கள் தன்னை முழுமையாக ஆண்டவர்களை காட்டினார். அதுக்கு பிற்பாடு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தேயு 28:18 முதல் 20 வாசித்தமானால் 3 காரியங்கள் சொல்லப்படும். ஒன்று, சகல அதிகாரமும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, சகல ஜாதிகளையும் போய் என்ன செய்யுங்க, சீசர் எல்லா உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கு இந்த நற்செய்தி என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, சகல நாட்களையும் நான் உங்க கூட இருப்பேன். பிரைஸ் காட். இப்ப நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். வானத்திலும் பூமியிலும், சொல்லுங்க, கையை பிடிச்சு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கே. அப்புறம் பிசாசுக்கு என்ன அதிகாரம்? அப்படியே செய்வேன்னு புள்ளி சொல்லியும் அங்க பிசாசு ஆடும். நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல மூலையில் பிசாசு இருக்கிறான் சொல்றது யாரு? ஊழியர்கள். உனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சொல்றதுக்கு தான் சத்தியம். அல்லேலூயா. உனக்குள்ள பிசாசு இருக்குது, உனக்கு இந்த ஆவி பிடிச்சு கொண்டு இருக்குது. அந்த ஆவியிலே உலகத்தில் இருக்கவில்லையும் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறவர் பெரியவர். வானத்திலும் இந்த சத்தியத்தை மாத்திரம் புரிஞ்சுட்டோம்னா பயம் என்ற வனாந்தரம் உங்களை விட்டு விலகி ஓடும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்துக்கொள்ளுங்க. வானத்திலையும் பூமியிலையும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கே அதிகாரம் என்றால் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு 10% இருக்குது. இல்லைங்களா? அல்லேலூயா. உங்ககிட்ட 1000 ரூபா வந்துச்சு, அந்த 1000 ரூபாவை நான் வாங்கிட்டேன். அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வேதவசம், சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை நினைச்ச முடியாது. பயப்படுறோம். எப்படி பயப்படுற பிரசங்கங்கள் நிறைய இடத்துல நடக்குது. எந்த செய்வினையும், எந்த பிள்ளி சுனியமோ, எந்த எலும்புச்சம்பளமோ, எந்த வத்தலும் உங்களை என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களை என்ன செய்ய முடியாது. யமகண்டம் ராக்காலம் உங்களை செய்ய முடியாது. பிரைஸ் காட். சகல அதிகாரம் உள்ள இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? அங்கேயே பதில் சொல்ல இருப்பாங்க. சகல அதிகாரம் உள்ளவர், சகல தேசத்துக்கு போங்கன்னு சொல்றாரு, சகல ஜனங்களை சீசாக்கு சொல்றாரு. அதுக்கு கீழே சொல்றாரு, சகல நாட்களையும் உங்க கூடயே இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கூட இருக்கிற இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர், சகல நாட்களையும் என் கூட இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? மார்க்கு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 16வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்க உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசவிங்க. இங்க சொல்றாரு, என் நாமத்தால் பிசாசுகள் நீங்க என்ன செய்வீங்க. அப்ப அவருடைய நாமத்துல என்ன அதிகாரம் இருக்குது? வானத்திலும் வானத்தை பூமியை படைத்தவர் அவர் தான். இப்போ ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை மறுபடியும் நினைஞ்சிட்டாரு, வாங்கிட்டாரு. இப்ப வானத்தை சொல்லுவாங்க, வானம் இந்த 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 ஊர்ல இந்த இந்த பிசாசு பயங்கரமா ஆளுகை செய்யுது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு அதை காட்டிலும் பயங்கரமா ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, என் நாமத்தால பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கு ஏதோ யாதோண்டு குடித்தாலும் அது அவங்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்த மேல் கைகளை வையுங்கள் அப்பொழுது அப்படி சொல்லிட்டு அடுத்த வருஷம் வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனுடைய வலது பாஷத்தில் உட்கார்ந்தார். எல்லா அதிகாரத்தையும் பேசின பிற்பாடு லூக்கால போட்டு அவங்களை ஆசீர்வதித்து கொண்டே பரலோகத்துக்கு இப்போ எங்க உட்கார்ந்துருக்காரா? பிதாவின் வலது பாஷத்துல உட்கார்ந்தார். அடுத்த வருஷம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்,
அப்ப அவங்களுக்கு எந்த ஊர் எந்த ஏரியா எந்த வீடு எதை பத்தி அவங்களுக்கு கவலை? அல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால வசனத்தை. இப்போ முந்தின வசனம் சொல்லியது, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்தார். இங்க இவங்க புறப்பட்டு போறாங்க, இவங்க கூட கர்த்தர் கிரியை நடப்பித்தார். பரலோகத்துல கர்த்தர் இருக்காரா, இவங்க கூட கர்த்தர் இருக்காரா? அல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பரலோகத்துல கர்த்தர் இருக்காரா, இவங்க கூட கர்த்தர் இருக்காரா? அல்லேலூயா, பிரைஸ் காட். கையை தட்டுங்க, அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாகும். எருசலேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் நினைச்சு இருக்க முடிந்தது. ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனாக அங்கே இருக்கிறார். ஆனால் உயிர்த்தது பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்போ நீங்க புறப்பட்டு போகும்போது, எதற்கு புறப்பட்டு போகும்போது? நற்செய்தியை அறிவிக்க. அல்லேலூயா. யாருக்கும் எந்த நேரத்திலையும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம். அல்லேலூயா. எந்த அந்தகார வல்லமையில் உங்களை மேற்கொள்ளுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரு அதிகாரம் என்னன்னா பொய். உங்களுக்கு நமக்கு சத்தியம் அறியாதனாலதான் பொய். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் சகல நாட்களிலும் என் கூட தான் இருக்கிறார். இவங்க வசனத்தை இப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்த போறான்னா, உங்களை ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை துதிக்கிற மனிதனாக மாற்றுவார். நீங்கள் துக்கம் மறந்து மகிழ்ச்சியின் பாத்திரமாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்க மூலமாக அற்புதங்களை செய்ய வைப்பார். இப்ப நீங்க ஒவ்வொருக்குள்ளும் இயேசு இருக்கிறார். இந்த ஈஸ்டர் நாள்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போ செய்திக்கு நான் வருகிறேன். ஒரு 10 நிமிடத்தில் நம்ம முடிக்க போறோம். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதை யாரோ ஒருத்தங்க மைக்கில் வாசிங்க. பிரைஸ் காட். இங்கே மோசே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் போவேன், உங்களுடைய நாமம் என்னன்னு சொன்னா என்ன ஆண்டவரே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தின தேவன் இங்கே இருக்கிறேன் என்ற நாமத்துல மோசையோடு பேசுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் சொல்லுங்க, இருக்கிறேன் இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பூர்ண ஆயுஷ் நாட்கள் வரையும் ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன, நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்படும் போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன, நான் உங்க கூட இருக்கிறேன். உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்கள், வேலை காரியத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லையா, ஆண்டவர் சொன்ன, நான் இருக்கிறேன். அற்புதம் செய்யும்படியாக. அல்லேலூயா. நான் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறேன். என் எதிர்கால வேலை வாய்ப்புகள், என் எதிர்கால காரியம் எப்படி ஆண்டவர், நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்ற நாமத்தில் அதை எடுத்துக்கிட்டு மோசே போன போது அன்னைக்கு இருந்த பார்வோனுடைய சாம்ராஜ்யத்தை கலங்கடிக்க வீழ்ச்சியடைய வைத்தான். இன்னைக்கு உங்க கூட வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள இயேசு சொல்றாரு, இருக்கிறேன். அதே பாருங்க, மத்திய 28 கடைசி பதம், உலகத்தின் முடிவு பரிணாமம் சகல நாட்கள் உங்க கூட என்ன செய்றேன், இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு செய்தியே. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்தி, யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாலும் தேனும் ஓடு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக இங்கே ஆண்டவர் அவனை திடப்படுத்தும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, பிரைஸ் காட். யாத்ரா புஸ்தகம் 3:7. யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயுடனே, அப்ப அங்க என்ன நாமத்துல சொன்னாரு, இருக்கிறேன். மோசே பார்வோன் பார்க்கறான், சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். ஆனாலும் அவனுக்கு மோசேக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு, என் கூட இருக்கிறார். அல்லேலூயா.
உங்க கூட இருந்து உங்களை செழிப்பாக மாற்றும்படி, உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாக, உங்களை சுகமாக்கும்படியாக ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இங்க ஆண்டவர் யோசுவா பற்றி மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வலது கையை பிடித்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நீ பிரயாசப்பட்டது போதும், உனக்காக சகலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கரிநெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, மீன் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்ப வைக்கப்பட்டிருக்கிறது, வந்து போஜனம் பண்ணுங்க. அல்லேலூயா. இருக்கிறேன். அடுத்த வாசிக்க முடியுங்க சிஸ்டர். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியான ஈஸ்டர் நாள்ல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு. உங்களோடு பிறந்தவர்கள் நடுவில், உறவினர்கள் நடுவில் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர், யோசுவாவை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கு எதுக்காக நான் உங்க கூட இருக்கிறேன்னா உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை சுகமாக்க, உன்னை பலப்படுத்த. அந்த சீசர்களோடு ஆண்டவர் இருந்து அவங்க கைவிடவே இல்லைங்க. கடைசி அவங்க அக்கினி பிளம்பாய் மாறினார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அன்புக்காக உயிரையே கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்படி மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க தடுமாற்றத்துல இருக்கிறீங்க, சபைக்கு ஏனோ தானோ, ஏதோ லேட்டா போவாங்க, ஏதோ பைபிள் படிக்க, ஏதோ இப்படி இருக்கிறீங்க. ஆனால் உங்களை கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பாத்திரமாக கர்த்தர் இந்த ஈஸ்டர் நாள் முதல் மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு அனல் வருங்க. எப்போ தெரியுமா? அவருடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட். சீசனை பார்த்தாங்க, அவருடைய அன்பு தான் வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவதற்கு, பின்மாற்றத்தை செழிப்பாய் மாற்றுவதற்கு அன்பு என்ற ஆயுதத்தை எடுத்து மாத்திட்டார். அல்லேலூயா. இப்ப பாருங்க இருக்கிற இன்னொன்று பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி, நீ பயப்படாத, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசுவாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு அற்புதம் செய்வேன். ராமோது இதுவரை நீயா பிரயாசப்பட்டுட்டியா, நீயா கிரியை செய்யறியா, இனி நான் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வேன். அவர்கள் புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து இங்க சொல்லப்பட்டிருக்க வசனங்களை உறுதிப்படுத்தினார். உங்க கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17, 18. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஈஸ்டர் நாள்ல விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாக, சொல்லுங்க சொல்லுங்க, இருக்கிறேன். நான் மறிக்கல, உன் கூட உயிர் உள்ளவராக இருக்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, இருக்கிறாரு இருக்கிறாரு. எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் கவலைப்படுற? உங்களை நான் இருக்கிறேன். அதிகாரம் உள்ள வார்த்தைங்க. இயேசு உயிர் உள்ளவர், முந்தினவர் பிந்தினவர், நான் உயிர் உள்ளவராக இருக்கிறேன். அடுத்த வருஷம் வாசித்துங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்த வருஷம் வாசித்துங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். இப்போ ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரம் எல்லாம் கடைசி ஆதாமாகிய இயேசுவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசித்து விடுங்க. நான் இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வ, பாருங்க, சகல அதிகாரம் உள்ளவர், சகல நாட்கள் நம்ம கூட இருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லம், எல் ஷடாய்.
நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். நானே துவக்கம்பா, நானே முடிவு வாழ்க்கைக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் கலங்குற? வாழ்க்கைக்கு ஆரம்பமும் நான் தான், முடிவும் நான் தான். உன்னை ஒவ்வொரு நாள் நான் நடத்துவேன். ஏன்னா நான் உயிரோடு நான் கூடவே செய்கிறேன், இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறார்? மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். எங்கே நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமை இருக்கிறது? எங்கே நாம் பரிசுத்தமாக மாக்கப்பட்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6:7 சொல்லுது, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். எங்கே? அல்லேலூயா, பிரைஸ் காட். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சகல நாட்களும் அவன் கூட இருப்பேன். இன்னைக்கு நம்ம மனதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கிறது. மனதில் நம்ம கோபம் வந்துடுது, கஷ்டம் வந்துடுது, சில தவறான எண்ணம் வந்துடுது. இப்போ நம்ம ஆத்மாவில் இயேசு இருக்கிறாரா? சரீரத்திலேயே நம்ம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் மிஸ்டேக் இருக்குது. எங்கே வாசம் பண்ணுறார்? 2 தீமோத்தேயு 4:22 வாசிங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு. நீங்கள் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எங்கே இருக்கிறார்? ஏன் நம்ம அந்த இடத்துல அவர் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட, இங்க பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா. ஏனென்றால் உன்னுடைய ஆவிதான், உன்னுடைய புதிய மனிதன் தான், புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஒருவன் தான். நீங்க ஆத்மாவில் நீங்க பரிசுத்தத்தை தேடினீங்கன்னா நீங்க விழுந்து போயிருவீங்க. சரீரத்தை தேடினாலும் விழுந்து போயிருவீங்க. எங்க தேடணும் தெரியுமா? உங்கள் உள்ளான மனிதன், அவன் ஆவி மனிதன், அவன் புது சிருஷ்டி. அவன் எங்க இருக்கிறான் என்றால் அவன் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவை எல்லாம். இங்க பவுல் எழுதுற தீமோத்தேயுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியுடன் இருக்கணும்? அதுதான் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி, அந்த உள்ளான மனிதனுக்கு பேர் தான் நீதிமான். இந்த உள்ளான மனிதனுக்கு பேர் தான் பரிசுத்தமான். பாருங்க, ஐம்புலன்கள். நான் இப்போ உங்களை இப்போ தம்பி மணியை நான் கை நீட்டி தொட முடியும். சரீரத்தில் தொடலாம், பார்க்கலாம். ஆத்துமாவை தொட முடியாது, பார்க்கவும் முடியாது, ஆனால் உணரலாம். பிரைஸ் காட். இப்போ நான் திடீர்னு உங்களை திட்டேன். கோபமாக திட்டின உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்கள் மனசில் இப்படி திட்டாங்களே. அதே நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வாழ்த்தின உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வாங்க சிஸ்டர், எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்கள் அவனோட பிள்ளை தான் சிஸ்டர் அப்படின்னு பாஸ், நல்ல பாஸ்டர். பிரைஸ் காட். ஒரு பயம் நீங்கிறது. அல்லேலூயா. அப்போ வார்த்தையினால ஆத்மாவை துக்கப்படுத்தலாம் அல்லது மகிழ்ச்சி படுத்தலாம். இப்போ பாரு, 10th ரிசல்ட் வரும்போது பிள்ளைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த பிள்ளைகிட்ட நீ பாஸ் செஞ்சோட அந்த ஆத்மா நெஞ்சிடும். அதே இல்லை நீ ஃபெயில் சொன்னோன்னே. அப்போ ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். ஆனால் அந்த ஆவி எப்படி தெரியுமா? என்ன பஸ்டர் இஷ்டனால ஆவியா சொல்றீங்க? அல்லேலூயா. ஆவி என்பது நியூ மேன். அல்லேலூயா. புதிய மனிதன். சொல்லுங்க, புதிய மனிதன். மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு வயசானவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்ல வாட்ட சாட்டமான ஆள், நல்ல ஃபேண்ட் செட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே தான் போனார். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. தூக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அதே ஷூ கூட கழட்டல, சூப்பராக தான் இருக்கு. இப்போ நல்லா தானே இருக்காரு, சரீரம் இருக்குதானே செய்யுது. அவன் என்ன சொல்லுவாங்க? போயிட்டாரு. ஹலோ, போயிட்டாரு. அப்போ சரீரத்துக்கு முக்கியத்துவம் உள்ள இருக்கிற. எப்போ எடுக்கிறீங்க பாடியை? எப்போ பாடியை எடுங்க. அவர் போயிட்டாரு. எத்தனை மணிக்கு போனாரு? இரவு நடிகை 7:05 இரவு நடிகை போயிட்டாரு. எங்கேயானே இருக்காரு, இந்த ஃபேன் செட்லாம் போட்டானே இருக்காரு. அப்ப எதுதான் முக்கியத்துவம்? மனிதன் என்பவன் ஆவியா இருக்கிறான். அவனுக்கு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்குது. சரீரம் என்ற கூட்டுல வாசம். அல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற
அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது தெரியுமா? எந்த பகுதி தெரியுமா? ஆவிதான். சரீரம் எவ்வளவுதான் இருந்தாலும், ஒரு நடிகை இறந்துட்டாங்க வட இந்தியால. அந்த நாட்கள் ரொம்ப ஃபேமஸான நடிகை. அதுக்காக ரசிகர்கள் அழுதாங்க. ஆனாலும் அவ சரீரம் அங்கே இருக்குதான்னு இருந்துச்சு, ஆவினே இருந்துச்சு, போயிடுச்சு. அழகுக்கு உயிர் கொடுப்பதே ஆவிதாங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருந்தாலும் நீ டெட் பாடி எவ்வளவு பார்க்க முடியுமா? அதுக்காக செட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் வச்சிருந்துருக்காங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பார்க்க முடியும், அதுக்கு பார்க்க முடியுமா? எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? போயிடுச்சு, எப்ப எடுக்கலாம் இதை பார்க்க. அப்போ நம்மை அழகுபடுத்துவது எது? எல்லாம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, கோட் சுட்டு ஆவி போயிடுச்சு, நல்லா தானே இருக்காரு. இல்ல கொஞ்ச நேரத்தை வாடா நெஞ்சிடும். புரியுதா? எது முக்கியம்? உள்ள இருக்கிற அப்ப மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா. இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய ஆவி புது மனிதனாக மாறிடுச்சுங்க. அல்லேலூயா. இந்த ஆவி கழுவப்பட்டுருச்சு, நீதிமானாய் மாறிடுச்சு. இந்த ஆவியை நீங்க பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஆத்மாவை என்ன செய்யலாம்? மனசு, அத மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன் கஷ்டமா இருக்குது சிஸ்டர் அப்படின்னா, காலில் சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில் சொல்றோம் இல்லைங்களா? இன்னொன்று இன்னும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க, வர வேண்டிய பணம் வந்துருச்சு எனக்கு, இல்லையா? அது இல்லையா? இல்லை வேலை கிடைச்சிருச்சு, அப்போ ஆத்மானு இருக்கும், உள்ள இருக்கிற மகிழ்ச்சி நீங்க வெளியே. ஆனால் இந்த ஆவியை நீங்கள் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. இந்த ஆவியை எப்போ பார்க்க முடியும், எப்போ உணர முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் சொல்லுது, நீ ஒரு புது சிருஷ்டி. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் இப்ப பழையவையெல்லாம் ஒழுந்தேன்னு நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஒரு கருப்பா இருக்கிற ஒரு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்து சோப்பா மாறிட்டாரா? அதே மாதிரிதான் கோவக்காரர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு கோவக்காரர் தான் நினைச்சுவாரு இருப்பாரு. அதுக்கடுத்து வசனத்தை நினைச்சு கேட்கலாம். எங்கே உடனே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய ஆவியில. அப்ப அந்த ஆவியை குறித்து தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனை, புது சிருஷ்டியை எங்கே பார்க்கலாம் என்றால் உங்கள் சூழ்நிலையில பார்க்க முடியாது. உங்க மனசுல கூட உங்களை என்ன செய்ய முடியாது. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவ்வளவான நல்லவங்க இல்லைங்க தான் சொல்லுவீங்க கடைசி. அல்லேலூயா. என் சிந்தனை சரியில்லைங்க, நான் ரொம்ப கோவப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. நீங்கள் யார் என்பதை எங்க பார்க்கலாம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள், வார்த்தைக்குள், புது சிருஷ்டியை நீங்க. அல்லேலூயா. இங்க வேத வசனம் சொல்லு. இப்போது இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள வந்த உடனே உங்கள் உள்ளான மனிதன் அப்படியே உயிர்ப்பிக்கப்படும். ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டவன் தான். அவனுக்கு ஆகாரம் எது தெரியுமா? நீங்க பாருங்க, உங்களுடைய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, திடீர்னு நல்ல காத்து மழை அடிச்சிருச்சு, திரும்ப நீங்க அப்படியே போயிருவீங்களா கல்யாண வீட்டுக்கு? திரும்ப மூஞ்சிலாம் கழுவி நாங்கள் சொல்கிறோம், இல்லை நல்லதாக இருக்குமா? நான் கண்ணாடியில் போய் என்ன செஞ்சாலும் கேட்பேன், எங்கிட்டு இருக்குன்னு தெரியல, போர்வை எங்கே, பூ எந்த பக்கம் போயிடுச்சுன்னு தெரியல, காற்று அடைச்சிருக்குது. அதுவும் சகோதரிக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, பண்ணணும். அல்லேலூயா. அலங்காரம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அப்படியே ட்ரெஸ் நல்லா அப்படியே வளையது அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் என்னதான் சொல்லி பாருங்க, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, திருப்தி. திரும்ப கண்ணாடிக்கு போய் நின்று அதெல்லாம் சரி, கண்ணாடிகளை பார்த்து எல்லாம் ரெடியானப்பட்டு உங்களுக்குள்ள என்ன செய்யும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே ரைட், இப்போ போகலாம். இல்லையா? ஏன்னா உங்க மனசு சொல்லுது. இப்போ நீங்க உங்களை கண்ணாடியில தான் நீங்க உங்களை பார்க்குறீங்க தவிர நீங்களாகவே என்ன செய்யப்படல, உங்களை பார்க்கவே. இப்போ நீ உங்களுக்குள்ள கண்ணாடியில பார்த்த உடனே நீங்க கட்டின சேலை நாங்க உங்க முகம் அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிச்ச உடனே உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்துடும். என்ன பாஸ் நான் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம தேவ பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனோட அப்படியே நெஞ்சுவீங்க. அப்படி இல்லை, நான் ஏதோ அறையோட போயிட்டு ஐயோ எங்கே குழந்தைக்கு என்ன ஆயிட்டு நமக்கு என்ன செய்யல, ஐயோ மனசு படபடைக்கும். இப்போ நீங்க யாரு என்பதை வேத கண்ணாடியில பார்க்கணும். பிரைஸ் காட். உங்க கணவர்கிட்ட கேட்டா குறை சொல்லுவாரு, மனைவிட்ட கேட்டா குறை சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்பாட்ட கேட்டா கூட குறை தான் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா பார்க்கும்போது நல்லா சொல்லுவாங்க. ஆனால் உங்களை நீங்கள் யார் என்று சொல்லுகிற ஒரு அன்பான தேவன் உண்டு. அது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கண்ணாடியில பாருங்க, கண்ணாடி சரியா தெரியல, நம்ம என்ன செய்வோம்,
உற்று பார்த்து பளிச்சு ஒரு சட்டம் எடுத்துட்டா நம்ம போய் இந்த ட்ரெஸ்ஸிங் போய் அந்த ரூமில் போய் சுற்றி காணி போட்டிருக்கான். ஏன்னா சீக்கிரமாக வெளியே போனால் அர்த்தம் நினைச்சு வரணும்னு எல்லாம் பார்த்துருக்கா. அப்படி திருமணம் நமக்கு இணைஞ்சிருச்சு. சுற்றி கண்ணாடினா நமக்கு ஈஸியாக அணிஞ்சிடலாம். ஓகே நல்லா இருக்குது. மேலேருந்து கீழே வர சூப்பர். அல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் யார் என்பதை இந்த ஈஸ்டர் நாளில் உங்கள் கூடயே இயேசு இருக்கிறார் என்பதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் வர நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். வேகமாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1:25 வாசிங்க. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய அந்த சுயாதீன பிரமாணம் எழுதுறீங்களா? புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. பூரண பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை எல்லாம் சொல்லுங்க. உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்வனாய் இருப்பான். தன் செய்கையில் எதை நம்ம பார்க்கணும் தெரியுமா? வேதாகமத்தில் நம்ம ஈஸ்டர் நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். பல புஸ்தகங்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை எப்படி பார்க்கணுமா? உற்று பார்த்து. இப்போ நம்ம பார்க்க 2 தீமோத்தேயு 4:22 சொல்லி இயேசு உங்க ஆவியுடனே கூட முடிச்சிருங்க. நம்ம அடுத்த வாரம் தியானிக்க பாருங்க. இயேசு உங்க ஆவியுடனே கூட. இப்போ எது முக்கியம்? சரீரம் முக்கியமா ஆவி முக்கியமா? ஆவிதான் சரீரத்துக்கு ஒரு பலனை கொடுக்கிறது, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது. இல்லாட்டா ரசிக்க முடியாது. இப்போ இந்த ஆவி இயேசு கிறிஸ்து உங்க ஆவியுடனே கூட. இப்போ இந்த ஈஸ்டர்னால ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. உங்க கூட யார் இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? ஆத்மாவில் இருக்கிறாரா? ஆவியில. உங்க மனதில் சில மாற்றங்கள் வரலாம், கோபம் வரலாம், பிரச்சனை வரலாம், சில ஏற்றத்தாழ்வு வரலாம். நம்மளுடைய ஆவி பூர்ணமாக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. இதுதான் ரகசியம் என்று பவுல் சொல்றார். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்றது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். என்ன ரகசியம்? இந்த ரகசியத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர் என் ஆவியுடனே கூட சகல நாட்களிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தம்பி ஆராதனை வேலை சொன்னாங்க பாருங்க. உன் வாழ்க்கை எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் காலை எந்திரிச்ச உடனே நீ அம்மா அப்பா கிட்ட எப்படி போவ? ப்ரெஷ் பண்ணணும் இல்லை எது அப்படிலாம் சின்ன பிள்ளைங்க எப்படி செய்யுங்க? அப்படியே ஓடி வருங்க. ஓடி வந்து நெஞ்சிருங்க தூக்கு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம்? பவுடர் போட்டு வா, எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வா, சென்ட்லாம் அடிச்சுட்டு வா அப்படிலாம் சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம அன்பு தாங்க, இதுதாங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய ஆவி என்றைக்கும் பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்க ஆத்துமாவில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வச்சுக்கோங்க. அந்த உறவுல வேணா சில விரிச்சல் இருக்கலாம். அப்பா பிள்ளை என்ற அந்த ஸ்தானம் செய்யப்படவில்லை, மாற்றப்படவே. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். இது நம்ம வருகிற நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போயிடும். அப்ப எதை உற்று பார்க்கணும்னா, உங்க ஆவியில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுடைய ஆவியில அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோட வல்லமை இருக்கிறது. அதனால எபேசியர் சொன்னாரு, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே வல்லம் உங்களுக்குள்ள, அதே இயேசு உங்களுக்குள்ள அப்படி இருக்கு. அதனாலதான் அவங்க புறப்பட்டு போய் எங்கும் கிரியை செஞ்சாங்க. கர்த்தர் இப்ப நீங்க தெளிவா சொல்லுங்க, அவர்களுடைய ஆவியுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள இயேசு இந்த ஈஸ்டர் நாளிலே உங்கள் ஆவியுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நடக்கும்போது, நீங்கள் படுக்கும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது, எல்லா நேரமும் ஒரு சர்வ வல்லவர் உங்க கூட இருக்கிறார். இதனால போற்று கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படி உங்க ஆவியுடனே கூட இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எங்க பிழைத்திருக்கிறார்? உங்க ஆவில தாங்க பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. அபிஷேகம்,
நிறைவு. வெள்ளி பொன்னை உருவாக்கின இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. பணக்கார இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க நம்முடைய மனதிலையும் சரீரத்தில் நம்முடைய பேங்க் பேலன்ஸ்ல தருத்திரமா இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிற பொக்கிஷத்தை நீங்க கண்டுபிடிங்க. அல்லேலூயா. பணக்கார இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். இப்போ உங்க வீட்டுல நடு ஹால்ல ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சுட்டாங்க, கீழே ஒரு 20 அடி தோண்டிங்கன்னா புதையல், தங்க பானைக்குள்ள புதையல் இருக்குது. இது முன்னாடி ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அப்படி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? வாங்கி வச்சு அந்த படுப்பீங்களா? எல்லாம் 10 அடிதான் கதவை. ஹலோ, யார் பாஸ்டரா? அப்புறம் போய் பேசுவோம். பிரைஸ்கா யார் பெரியமாவா? அப்புறம் பேசுவோம். யாரும் எல்லாம் போனலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் என்ன எல்லாம் வாங்க இருக்கிறத வச்சு என்ன செய்யும்? பக்கத்துல என்னங்க ரொம்ப சத்தம் ஒண்ணு இல்லையா? நீங்க பாரு. அல்லேலூயா. இரவும் பகலாம் என்ன செய்ய மாட்டோம், தோண்டாம தூங்குறதே கிடையாது. அம்மா டீயை போட்டு கொஞ்சம் கஷ்டம், அது பிரியாணி வச்சு சாப்பிட்டுருவோம். அந்த புதை கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த புதையல் வந்து அதுல ஒரு இஞ்சி அந்த பானை மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன கொண்டாட்டம் வரும் உங்களுக்கு? ஆர்ப்பரிக்க பானை வந்தோட கை என்ன ஆனாலும் திருமணம் செய்வீங்க, தோன்றுங்க. அதுல இருந்து ஒரு தங்க காசு நினைச்சிட்டீங்க, எடுத்துட்டீங்க. உள்ள இருக்குது விடக்கூடாது. பானை வெளியே என்ன செஞ்சானோ. இதுதான் சொல்றாரு, வெள்ளியை போல தங்கத்தை போல தேடுவாயாக. நாணத்தை கத்தோட வார்த்தைங்க. அல்லேலூயா. உங்க கூட தான் இயேசு இருக்கிறார். உங்களுக்கு வேலையை கொடுக்கிற இயேசு உங்க கூட இருக்காருங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற, உங்களுக்கு வேண்டிய ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அனைத்து நன்மையும் கர்த்தருடைய வார்த்தை என்ற வடிவில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்கிற இயேசு உங்க கூட இருக்கிறார். அதிகாரமுள்ள இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். பணக்கார இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். மரித்தோரை உயிரோட எழுப்பின இயேசு உங்க கூட இருக்கிறார். அவரோட வண்ணம் உங்க கூட இருக்கு. அவரே நாணத்தை கொடுப்பாங்க. நீங்க படிக்க முடியும், வேலை பார்க்குற இடத்துல நீங்க தான் ஃபர்ஸ்டா வர முடியும். பிரைஸ் காட். அப்போ புதையல் நம்ம சும்மா இருப்போமா? ஆனால் இங்கே புதையல் இருக்குது. பைபிள் எல்லாம் தொகுத்து நான் படிக்க போகிறேன். எல்லாம் எழுந்துட்டு போமா. புதையல் எங்கே இருக்குது தெரியுமா? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஏப்ரமா தோண்டிடாங்க. உள்ளது பாம்புல வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, புதிய இதை உற்று பார்க்கணும். அல்லேலூயா. கண்ணாடியில் நம்ம எவ்வளோ அழகாக உற்று பார்க்கணும். நல்லா இருக்கிறேன். பிரைஸ் காட். இதை உற்று பார்த்துட்டீங்கன்னா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க ராஜாக்கள் ராணியாக மாறிடுவீர்கள். இங்க புதையல் இருக்கிறது. அந்த புதையலை கொடுக்கிறவர் எங்க இருக்கிறார்? பைபிள் கீழே வச்சிருங்க. உங்க ஆவியுடனே கூட இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அப்ப பயப்படுவீங்களா? உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிற இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை வாழ வைக்கிற இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை சுகமாக்குற இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இதை தோண்டுங்க வார்த்தையின் மூலமா. இதை இந்த கண்ணாடியில பாருங்க. இதை நீங்க இந்த வசனத்தை பார்க்காட்டா உங்களால நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க. நீங்க உங்க முகம் எப்படி இருக்குதுன்னு எதை மூலமா தான் பார்க்கணும்? நீங்க ஒரு அம்மா அப்பாவே சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்க கிட்ட எப்படி நல்லா தான் இருக்காரு, சும்மா இருமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி இருக்குன்னு காலையில் போய் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு பசங்களால விட்டுருங்க. பொம்பளை பிள்ளைங்கிட்ட சொன்னா என்ன செய்ய முடியாது. கேட்க போயிட்டு தான் செய்வாங்க. நீங்க ரொம்ப அழகா மாறணும்னா பக்கத்து பார்த்துருங்க. ரொம்ப அழகா மாறணும்னா எப்போதும் அழகா இருக்குன்னா வசனத்தை உற்று பார்த்துருங்க சிஸ்டர், உற்று பார்த்துருங்க பிரதர். பிரைஸ் காட். நீங்க ஐஸ்வர்யனாய் மாற வேண்டுமானா ஏற்கனவே ஐஸ்வர்யா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற இயேசுவை பாருங்க. வெற்றியை கொடுக்கிற இயேசுவை வார்த்தையில